அண்மைச் செய்தி. தமிழ்நாடு காவல்துறை தகவல் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை தகவல் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி 13,66,000 ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையைச் சேர்ந்த ஜெயசிங், வசந்த், ரஞ்சித் ஆகியோருக்கு எதிராக வேலூரைச் சேர்ந்த மனோகர் தாஸ் என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கடந்த 2022ஆம் ஆண்டு மனோகர் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணையின் போது 2 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை ஏற்றுக்கொண்டு அப்போது வழக்கை முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி காவல்துறை தரப்பில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படாததால் கோயம்பேடு காவல்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றும் வகையில் உரிய வகையில் விதிகளை காவல்துறை வகுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை ஆன்லைன் முறையில் கண்காணிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி, ஆனால் களத்தில் வேறு விதமாக இருப்பதாகவும் ஆன்லைனில் கண்காணிப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாலும் நிலைமை வேறு மாறியாக இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்றத்தின் கதவை தட்ட வேண்டி இருப்பதாகவும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையின் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி, தமிழகத்தில் உள்ள விசாரணை அமைப்புகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகின்றது என்பதை டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் ஆகியோர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி, நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.